சங்கத்து மக்களுக்கு வணக்கம். கடந்த 2 வாரமா ரொம்ப தமிழ்நாட்டுல சர்ச்சையா இருந்துட்டு இருக்கிற விஷயம் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண். இதுல சட்ட ரீதியாகவும், மத நல்லிணக்க ரீதியாகவும் நிறைய பேர் நிறைய பார்வைகளை கொடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம இதுல சடங்குகள் பத்தி, வரலாறு பத்தி ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த தீபம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஒரு பின்னணி என்ன, சடங்கு என்ன, அதற்கான வரலாற்று ஆவணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். அதற்கு நம்ம கூட இருக்கிற தினகரன் ஞானகுருசாமி சார், வணக்கம். வணக்கம். வணக்கங்க. சோ நீங்க நிறைய இந்து நூல்களையும் பழைய நூல்களையும் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் அந்த அந்த ஆங்கிள், வரலாற்று ஆங்கிள் நிறைய நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. சோ அதுல நம்ம முதல் கேள்வி எனக்கு இருக்கிறது இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது, கோயில்கள்ல தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத பத்தின அந்த பின்னணி, அதற்கான ஒரு பின்னணி என்ன, வரலாற்று ரீதியா நம்ம அதுக்கு என்ன ஆவணங்கள் இருக்கு? முதல்ல வரலாற்று ரீதிங்கிறத விட காலத்தால முன்னாடி அல்லது பழமையானது அப்படி பார்க்கும்போது இலக்கிய சான்றுகள் நிறையா இருக்கு. ஏன்னா வரலாற்று குறிப்புகள் தரவு எடுக்கிறது அல்லது அதோட படிமங்கள் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. காலத்தால் முந்தினது அப்படின்னு பார்க்கும்போது, எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பழைய சங்க நூல்களை சொல்லலாம் இல்லையா? சங்க நூல்களில் தொல்காப்பியத்திலேயே இந்த கார்த்திகை தீபத்தை பற்றியான குறிப்புகள் இருக்கு. தீபத்தை விளக்க வீட்டில் ஏற்றி வச்சு அதை வழிபாடாக, அதாவது ஜோதி வடிவத்தில் அல்லது நெருப்பை வழிபடுறத அப்படிங்கிற ஒரு பழக்கம் அது பழந்தமிழரோட வழக்கத்தில் இருந்திருக்கு. சூரியனா நெருப்பாகவும் அல்லது அக்னியை அப்படியே வீட்டில் ஒரு ஜோதி வடிவத்திலேயோ அல்லது ஒரு தீப வடிவத்திலேயோ வணங்குறது அப்படிங்கிறத மரபு பழந்தமிழர்களோட வழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த குறிப்புகள் நம்மளுக்கு சான்றுகளாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு. குறிப்பாக தொல்காப்பியத்தில் இதோட குறிப்புகள் இருக்கு. அதில் ஒரு இடத்துல புறத்திணையில ஒரு பாடல், 35வது பாடல்ல இப்படி ஆரம்பிக்குது. வேலி நோக்கிய விளக்கு நிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பு வருது. அதுக்கு அடுத்து அகப்பாடல்கள், அதாவது அகநானூற்றுல ஒரு பாடல் நம்ம சொல்ல முடியும். நிறையா இருக்கு. நான் ரொம்ப குறிப்பாக தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் எழுதி வச்சிருக்கேன். அகநானூறு அப்படின்னு பார்க்கும்போது 141வது பாடல். அதில் ஒரு குறிப்பு அருகு விளக்கு குருத்து அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது. அதுக்கு அடுத்து நற்றிணையில ஒரு பாடல், கார்த்திகை விழாவை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பாடல் அதில் வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிவ சிந்தாமணி இருக்கு இல்லையா? சிவ சிந்தாமணி சங்கநானூறு, அதாவது சங்க பாடல்களுக்கு அப்புறமா எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் சிவ சிந்தாமணிங்கிறது நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இது ஒரு சமணர்களோட காவியம். இந்த சிவ சிந்தாமணியில ஒரு பாடல் குன்றிற் கார்த்திகை விளக்கீட்டென்ன அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது. அதாவது குன்றத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றின ஒரு வழிபாட்டு முறையோ அல்லது ஒரு சடங்கோ அல்லது ஒரு மரபு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. சோ இதே மாதிரி மற்ற பாடல்களையும் சில குறிப்புகள் இருக்கு. சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்ப நீங்க அந்த குன்றிற் கார்த்திகை விளக்கேற்று அப்படின்னு அந்த சிவக சிந்தாமணி சொன்னீங்க இல்லையா? இது ஒரு சமண நூல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழக்கம் சமணர்களுடைய பழக்கமா இல்ல இந்துக்களுடைய பழக்கத்தை அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார்களா? என்ன மாதிரியான அது அதுல புரிபடுமா அந்த வரிகள்ல? இது அப்படி ஒரு, அதாவது இந்துக்களோட பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் அந்த காலத்துல அப்படி ஒரு தனித்துவமா ஒரு மத அடிப்படையிலயோ ஒரு சமய அடிப்படையிலயோ இல்லை. இங்க இருந்தவங்களோட ஒரு வழக்கமா இருந்திருக்கிறதா இந்த நூல் பதிவு பண்ணுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, வாகை மாலையார் பொலிவுற்ற தர்மதத்தன் ஒரு கேரக்டர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தர்மதத்தன் அமைச்சருக்கும் அரசர்க்கும் தக்க நிலையை குன்றிலே கார்த்திகையை விளக்கிட்டார் போல மணங்கமலும் கோலை மாலை போர்த்த மார்பு முழுவதும் வியர்த்து கொதித்து, இதை ஒரு ஒப்பிட்டு காட்டுறாரு. ஒரு எப்படி அந்த அரசனோட இதுல குன்றிலே கார்த்திகை விளக்கிட்டார் போல மணங்கமலும் கோல மாலை அவர் மார்பு முழுவும் இருந்து வேர்த்து கொட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடா அந்த பாடல் வருது. அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த இது வருது. இந்த வரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குன்றிலே கார்த்திகை விளக்கிட்டார் போல அப்படின்னு சொல்லி வருது. அது பாடல் நம்பர் 256. இது சிவ சிந்தாமணி. சிவ சிந்தாமணி அதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த பாடல்கள்ல நம்ம சங்ககால பாடல்கள்ல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, களவழி
40 அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அதுல வந்து 17வது பாடல்ல வந்து கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்றப்பட்ட தீபங்களைப் போல தெரிந்ததுன்னு சொல்லி ஒரு குறிப்பு வருது. கார் 40 அப்படிங்கிற இன்னொரு பாடல். அது வந்து பாடல் நம்பர் 26. அதுலயும் கார்த்திகை திருவிழாவில் நாட்டில் உள்ளோர் கொளுத்தி வைத்த முதல் நாள் விளக்கைப் போல அழகுடையவனாகி இடமெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இலக்கிய சான்றுகள். ஆனா சரித்திரபூர்வமா இதோட பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ட்ரெடிஷன் ஒரு மரபு அல்லது பாரம்பரியம் வந்து எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிறத நம்ம சரித்திரபூர்வமா விளக்குறது ரொம்ப கஷ்டம். இது எப்போ எந்த காலத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு விடை கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது திருவண்ணாமலையோட நம்ம இப்போ தீபம் ஏத்துறாங்க இல்லையா? தீபம் கிடையாது, அது வந்து ஜோதி. தீபங்கிறதுக்கும் ஜோதிங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சாகணும். நம்ம வீட்டில் சின்ன ஒரு விளக்குல குத்து விளக்குலையோ எந்த விளக்காகவும் இருக்கட்டும், சின்ன சைஸாக இருக்கும், ஒரு திரியா இருக்கும், இல்லை 2 திரியோ 3 திரியோ அந்த அளவில் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அந்த விளக்கு வந்து தீபம் எல்லாருக்கும் தெரிகிறபடி, பொதுமக்கள் பார்க்குறபடி அல்லது ரொம்ப தூரத்தில் தெரிகிறபடி இருக்கக்கூடிய எரியிற ஒரு ஜுவாலை இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ஜோதின்னு தான் சொல்கிறோம். அந்த ஜோதி தான் நம்ம வந்து திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த ஜோதிக்கு வந்து அவங்க எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 250 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பானை. அது வந்து பெரிய பாத்திரம். சரிங்களா? அது ஒரு காலம் வரைக்கும் அது செம்புவோ அல்லது வேற மெட்டல்லையோ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல அது இரும்பா மாத்தி, அவ்ளோ 250 லிட்டருக்கு மேலேயோ, 300 லிட்டருக்கு மேலேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம். அதுல கிட்டத்தட்ட 300 லிட்டருக்கு மேல எண்ணெய் ஊத்துறாங்க. அதுல 1000 மீட்டரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காடா துணி இருக்கு இல்லையா? அத வந்து அத மிக்ஸ் ஆமா. பண்ணி உள்ள வச்சு அதத்தான் எரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெப்பத்த குடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜோதி. அது எத்தன கிலோமீட்டருக்கு வந்து தெரியுமோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த இத வந்து மக்கள் பார்க்க முடியுங்கிறது தெரியல. அதோட அர்த்தம் என்னன்னா, ஜோதி வடிவா இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுற ஒரு சடங்கு மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஒரு பாரம்பரியமா அத பண்பட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த டயத்துல வந்து அவங்க வந்து அத காட்டுறாங்க. எத்தனையோ பேர் அது வந்து பெரிய பாரம்பரியம் இருக்கு. அந்த விளக்க யாரு தயாரிச்சது? முதல்ல எங்க கொண்டு போய் வச்சாங்க? அவங்க எந்த மாதிரியான குடும்பத்துக்காரங்க இப்போ வரைக்கும் அத பாரம்பரியமா அத விளக்கேத்துறாங்க. அ அத பூர்த்தி வைக்கிறாங்க. அந்த ஜோதிய வந்து எப்படி அ ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஸ்டார்ச்ச அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில இருக்கு. இதுக்கு பின்னணி வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாரம்பரியமா அவங்க பின்பற்றிட்டு இருக்கிற இந்த பழக்கத்துக்கு வந்து ஒரு புராண கதைய தான் நம்ம கடைசியில கொண்டு போய் முடிக்கிறாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றோம் இல்லையா? அவரு எழுதின கந்த புராணம் தான். அதே இது வடமொழியில வந்து ஸ்கந்த புராணம்னு சொல்றோம். ஸ்கந்த புராணத்த தான் அவர் வந்து தமிழ்ல கந்த புராணம்னு எழுதியிருக்காரு. கந்த புராணத்துல ஒரு இந்த ஜோதிக்கான ஒரு ஆரம்ப ஒரு இத வந்து கதைய அந்த ஊர் மக்கள் வழி வழியா சொல்லிட்டு வர்றதும் இருக்கு. அதுல அந்த புராணத்துல இந்த கதையும் இருக்கு. அதாவது புராணத்துல எப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவங்க சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜோதி வடிவத்த வந்து வணங்குற ஜோதி வடிவத்துல சிவன வழிபடுற ஒரு வழிபாட்டு முறைய வந்து அவங்க அதுல ஒரு 2 கதை வருது. ஒண்ணு வந்து சிவபெருமான் வந்து ஜோதி ரூபமா இருக்கிறதாகவும், அதுக்கு வந்து பிரம்மாவும், விஷ்ணுவும் அடியும், முடியும் அவங்க வந்து அத பார்க்கறதுக்காக, அத தேடுறதுக்காக ஒரு போட்டி வருது இல்லையா? 2 பேரும் யார் வந்து முதல்ல வந்து ஆமா. முடிய கண்டுபிடிக்கிறாங்க அல்லது அடிய கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிப்பார் அப்படிங்கிற மாரி. அது என்ன அப்படின்னா, இந்த இந்த போட்டி வந்து ஒரு பறவையா மாறி பிரம்மன் வந்து மேல போறதாகவும், இவரு பன்றி ரூபம் எடுத்து விஷ்ணு வந்து அடியில போய் பூமிய தோண்டி கீழ வரைக்கும் அந்த முடிய கண்டுபிடிக்கிறதுக்காக போறதாகவும் அந்த கதை வருது. ஆ இது ஒரு பக்கம். இன்னொரு கதை என்னன்னா, சுப்பிரமணியரோட நம்ம சொல்ற அந்த ஸ்கந்தனோட பிறப்பு இருக்கு இல்லையா? பிறப்புக்கான ஒரு காரணத்த சொல்ற ஒரு கதை வந்து அதே கந்த புராணத்துல வருது. ஸ்கந்த புராணத்துல இருக்கு. அது வந்து நம்ம தமிழ்ல காட்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின கந்த புராணத்துலயும் அந்த ஸ்டோரி இருக்கு. அது ரொம்ப விரசமான ஒரு ஸ்டோரி அது. ரொம்ப மோசமான ஒரு ஸ்டோரி. அந்த பேசிஸ்ல தான் ஸ்கந்தனோட ஜனனமே இருக்கு. எப்படி ஜனிக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான அப்ப வந்து ஒரு சூரன் இருக்கிறான். அந்த சூரனோட தொல்லை தாங்காம தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க சிவபெருமான்ட்ட. அப்போ அவங்க முறையிடுறது என்னன்னா, அந்த சூரனை கொல்றதுக்கு எங்களுக்கு உங்களால உங்களோட வாரிசு ஒருத்தர் வந்து வரணும். அந்த மாரி வந்தா தான் இத வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த சூரனோட அட்டகாசத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்காக இவரும் பார்வதியும் அந்த முயற்சியில இறங்குறாங்க. இப்ப எத்தனையோ யுகங்களா அவங்க 2 பேருக்கும் கலவி நடக்குது. அது வந்து தேவர்களுக்கெல்லாம் கவலைய குடுக்குது. எப்ப நிக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இது நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த அவங்களோட வாரிசு பிறக்கணும். வாரிசு பிறந்து தான் இந்த சூரனோட அழிவு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அதனால இவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது எப்போ யுகம் யுகமா இவங்களோட அந்த புணர்ச்சி வந்து கன்டின்யூ ஆகுது.
அப்போ இது எப்போ நிற்குங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கவலையாக இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, அஹ், இவரோட விந்து வந்து வெளியில வந்து அது வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அது வழியா அது வெளியாகிறதாகவும், அது ஜுவாலையா ஆகிறதாகவும், அந்த ஜுவாலையை வந்து தாங்குறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை. அந்த ஜுவாலை வந்து கங்கையில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன கார்த்திகை தடாகம் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அந்த அக்னி பிளம்பா விழுகிறதாகவும், அதை வந்து கார்த்திகை பெண்கள் 6 பேர் எடுத்து அதை வந்து குழந்தையா பிறந்ததை எடுத்து அவங்க வளர்க்குறதாகவும் ஒரு ஒரு ஸ்டோரி வருது இல்லையா? அந்த ஸ்டோரியும் இதுல இருக்கு. அந்த கார்த்திகை பெண்களோட தான் இன்னைக்கு வந்து அவங்க கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரம்லாம் ஒன்று கூடுற நாள் தான் அந்த தீபத்தை ஏற்றுறதாகவும் இப்போ ஒரு ஐதீகம் இருக்கு. சரிங்களா? அதுதான் கார்த்திகை மாசம் நம்ம சொல்றோம். பரணி நட்சத்திரம்னு சொல்றாங்க. அந்த டயத்துல தான் இந்த தீபத்தை ஏத்துறதா சொல்றாங்க வீட்டு வீட்டுக்கு. அதே இதை வந்து ஒரு குன்றுல வைக்கும்போது அது வந்து ஜோதியா வெளிப்படுது. அந்த ஜோதியை வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சடங்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க. இதுக்கு வந்து அஹ், ஆதாரபூர்வமா நம்மளுக்கு சரித்திரபூர்வமா இந்த வருஷத்துல இருந்து தொடங்குனது இவங்களால தான் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது எதுவுமே எங்கேயுமே ஒரு ரீசன் இல்லை. அதே மாதிரி ஆகமங்கள்லையும் இதுக்கான குறிப்புகள் வந்து எங்கேயுமே வந்து ஆகமங்கள்ல வந்து இப்போ நொந்தா விளக்குன்னு நம்ம சொல்றோம். அதாவது ராப்பகலா எரியக்கூடிய விளக்கு இருக்கு இல்லையா? அந்த கோயில்ல வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து மானியம்லாம் குடுப்பாங்க. அந்த காலத்துல இருந்த அரசர்களோ, ஆட்சியாளர்களோ யாரெல்லாம் பெரிய பெரிய தனவந்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வந்து அந்த விளக்க வந்து கன்டினியூஸா ஏத்துறதுக்கான ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து தானியம் வழங்குறது, அப்புறம் வந்து அதுக்கு பொருள் குடுக்குறது, ஆடோ, மாடோ குடுக்குறது அந்த கோயிலுக்கு. அதுல வர்ற வருமானத்த வச்சு அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து விளக்க வந்து கன்டினியூஸா எரிக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க. அந்த நடைமுறை இருந்ததெல்லாம் வந்து நெறைய குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. ஆகமங்கள்லயும் அந்த வழிபாட்டு முறைகள்ல அந்த சடங்குகள் இருக்கு. எப்படின்னா, அ திருவிளக்கு ஏத்தி பண்றது. இதே இந்த கார்த்திகை தீபத்த வந்து சிவனுக்கும் நம்ம வந்து கார்த்திகேயன் அதாவது முருகனுக்கோ, முருகன். முருகன் இல்ல ஸ்கந்தனுக்கோ நம்ம ஒப்பிட்டு சொல்ற மாதிரி, வைணவர்கள்லயும் இதே பழக்கம் இருக்கு. அதே கார்த்திகை மாசம் வந்து அவங்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு. குறிப்பா பாஞ்சராத்திர ஆகமத்துல வந்து அந்த வழிபாட்டு முறையை பற்றி சில குறிப்புகள் இருக்கு. குன்றுல ஏற்றுற விளக்குகள் இருக்கு, அல்லது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த ஜுவாலை, அதாவது அந்த ஜோதி இருக்கு இல்லையா? அதை பத்தியான குறிப்புகள் எதுவுமே ஆகமங்கள்ல சொல்லப்படல. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ஏகே ராஜன், அதாவது டாக்டர் ஏகே ராஜன் எழுதின ஒரு நூல் வந்து கிடைச்சது. இந்த நூல் தான். இது வந்து என்னன்னா, கோயில்கள் ஆகமங்கள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் 2010 வெளியிட்ட நூல் இது. 2006 வந்து இந்த கமிட்டி அமைக்கப்படுது. ஏகே ராஜனோட கமிட்டி அப்படின்னு சொல்லி அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அதுக்கப்புறம் வருது இல்லையா? அதுக்கு முதல்ல வந்து இந்த கமிட்டியோட பொறுப்பு என்னன்னா, ஆகமங்களை பத்தி அவங்க ஒரு ஆய்வு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த ரிப்போர்ட் பேசிஸ்ல தான் அந்த சட்டம் வந்து அவங்க வந்து இயற்றுறாங்க. அதுல பார்க்கும்போது எந்த ஒரு கோயில்லையுமே ஆகம கோயில் படி அந்த அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இப்ப நைமித்திய பூஜைன்னு இருக்கும். அதாவது நித்திய பூஜைன்னு இருக்கும். இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து பின்பற்றுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கங்கள் அவர் எழுதுறாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் எழுதுறாரு. இந்த புக்கு முழுக்கவே அதை பத்தின டீட்டெயில் தான். அதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த நம்ம சொல்றோம் இல்ல, இந்த புத்தகம் எங்க கிடைக்குதா? இங்க இந்தியால இது அமேசான்ல இந்தியால அறநிலைத்துறை வெளியிட்ட நூல் இது. இந்து அறநிலைத்துறை, தமிழ்நாடு அறநிலைத்துறை ஓகே. வெளியிட்ட நூல். HRNC-யோட புக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, திருப்பரங்குன்றம் கோயிலும் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில் இல்லைங்கிறார். சரிங்களா? அதை வந்து பேஜ் நம்பர் 28ல இந்த இந்த குறிப்பு வருது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகமப்படி அமைக்கப்பட்ட கோயில் அல்ல. அதே போன்றே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் ஆகமப்படி அமைக்கப்பட்ட கோயில் அல்ல அப்படிங்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த கோயில் வந்து என்னன்னா, இப்ப சைவ ஆகமப்படி இருக்கக்கூடிய கோயில்னா சிவனுக்கு ஒரு மூர்த்தம் இருக்கும். மூர்த்தம்னா அந்த கற்ப கிரகத்துக்குள்ள ஒரு லிங்கமோ அல்லது நடராஜ சிலையோ இருக்கும். சிவனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆகம நூல் அப்படின்னால சைவ ஆகம நூல் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுதான் முதல்வர். அந்த அந்த மூர்த்திக்கு அப்புறம் பரிவார மூர்த்திகள்னு சொல்லி வெளியில இருக்கும். கற்ப கிரகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பரிவார மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் எப்படி இருக்குன்னா, திருப்பரங்குன்றம் கோயில். இதே இது வந்து வைணவ கோயிலா இருந்ததுன்னா, விஷ்ணு உள்ள இருப்பாரு. விஷ்ணுவோட அந்த விக்கிரகம் வந்து கருவறைக்குள்ள இருக்கும். மற்ற பரிவார மூர்த்திகள்லாம் வெளியில இருக்கும். அதாவது கற்பகிரகத்துக்கு வெளியிலயோ அல்லது பிரகாரங்களையோ எங்கேயாவது இருக்கும். இந்த கோயில்ல பிரகாரம் ஃபர்ஸ்ட் கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயில் இது என்னன்னா ஒரு குடைவரை கோயில். மலை வந்து குடைஞ்சு அமைக்கப்பட்ட ஒரு கோயில். அதனால அங்க பிரகாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுல என்னென்ன மூர்த்தி
இருக்கு. கற்பகிரகம் 5 கற்பகிரகம் உள்ளே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முருகன் நம்ம சொல்றோம். முருகனுக்கான வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கிற ஒரு விக்கிரகம் இருக்கு. விநாயகருக்கான ஒரு விக்கிரகம் இருக்கு. பக்கத்துல அவருக்கான ஒரு சின்ன கருவறை. அப்புறம் வந்து விஷ்ணுவுக்கான ஒரு கருவறை இருக்கு. எப்பயுமே வந்து ஓகே சைவ கோயில்கள்ல வந்து ஆமா விஷ்ணு அங்க எந்த ஒரு விக்கிரகமும் இருக்கிறது இடமே இல்ல. கிடையாது அவருக்கு, இடமே கிடையாது அவருக்கு. ஆமா, அங்க கிடையவே கிடையாது. ஆனா இங்க இருக்கு. இந்த கோயில் அது ஆ. திருப்பரங்குன்றம் கோயில்ல இது தண்டாயுதபாட ஆக்சுவலி கோயில் ரெண்டு இருக்கு. ரெண்டு ஆகமத்தையும் மீறுற செயல் இல்லையா? அது என்ன கரெக்ட். பேரு சைவ ஆகமத்துக்கு? வைணவங்களோட ஆகமத்துக்கும் சைவ ஆகமத்துக்கும் மீறின செயல். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே முழுமையா அது பின்பற்றப்படவே இல்லை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கம்பைன்டு இது இருக்கு. சரிங்களா? எல்லாரோட இதுவும் வந்து ஒரே இடத்துல உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட நம்பிக்கை பேஸ் என்ன அப்படின்னா, முருகனோட கல்யாணத்துக்காக இவர் விஷ்ணு வர்றாரு. புராணப்படி அப்படிதானே நம்ம கதைகள்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கோயிலை பத்தி இந்த நூல்ல ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பு இதுல வருது. இதுல என்ன எழுதுறாருன்னு நான் அங்க வாசிச்சுறேன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் கோயிலில் பிரதான தெய்வம் முருகன் என்று சொல்லப்பட்டாலும், முருகனுக்கு வலப்பக்கம் மகாவிஷ்ணு சந்நிதியும், இடப்பக்கம் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. முருகனுக்கு அருகில் இடப்புறம் துர்கா தேவி சந்நிதி உள்ளது. அங்கு சிவலிங்கத்திற்கும் துர்க்கையம்மனுக்கும் முருகனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒருவரே பூஜை செய்வதை காண முடியும். எல்லாத்துக்கும் ஒருத்தர்லாம் பண்ணவே முடியாது. இப்போ வந்து சிவனுக்கு தனியாகவும் விஷ்ணுக்கு தனியான ஆள் தான் பட்டரை போட்டு தான் பண்ணணும். ஆனா இந்த கோயிலோட நடைமுறை எப்படி இருக்குன்னா, அதே சிவாச்சாரியார் தான் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய குருக்கள் தான் பண்றாரு. சரிங்களா? ஸோ அதனால அதை இவர் வந்து பதிவு ஓகே பண்றாரு. இது காலங்காலமா இந்த வழக்கம் இருக்குங்கிறார். அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்த பார்த்தசாரதி ஐயங்கார், ஒரு வழக்கோட குறிப்பை வந்து இந்த நூல்ல சொல்றார். சைவ கோயிலில் உள்ள விக்கிரகத்தை வைணவ அர்ச்சகர் தொட்டு பூஜை செய்வதால் அச்சைவ கடவுள் சக்தியை இழந்துவிடும் என்றும் அந்த விக்கிரகம் தீட்டுப்பட்டு விடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது யாரு சொல்றாரு? பார்த்தசாரதி ஐயங்கார் ஒரு வழக்குல வந்து சொல்றார். வைணவ அர்ச்சகர் வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து தொட்டுட்டார் அப்படின்னாலே அந்த சைவ கோயிலோட சக்தி வந்து இழந்து போயிடும். அது வந்து ஒன்றும் தீட்டுப்பட்டுருங்கிறத அவர் சொல்றாரு. அவ்வாறு தீட்டுப்பட்ட விக்கிரகத்தை தொட்டு பூசித்து வரும் பூசாரி வேறு எந்த தெய்வ சிலையையும் தொட்டு பூசி செய்தாலும் அந்த தெய்வங்களும் அதனதன் சக்தியை இழந்துவிடும் என்பதும் பார்த்தசாரதி ஐயங்காரின் கூற்று. இந்த வாதம் உண்மையாக இருக்குமானால் திருப்பரங்குன்றம் கோயிலில் உள்ள முருகன், மகாவிஷ்ணு, துர்க்கை மற்றும் சிவபெருமான் அனைவருமே தங்களது சக்திகளை இழந்தவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் கருத வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்து சொல்றாரு, ஆனால் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் எவருக்கும் இம்மாதிரியான எண்ணம் ஏற்படுவதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆகமங்களை பத்தியோ இதை பத்தி எதுவுமே தெரியாது. அதை பத்தி கவலையும் இல்லை. அதை தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்படிதான் இப்போ கோயிலுக்கு போறவங்களோட நிலைமை. இதெல்லாம் யாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சொல்லாதையா அப்படின்லாம் எனக்கு எழுதுறாங்க. சரிங்களா? ஸோ அதே தான் இங்க அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவர் சொல்றதுதான் என்ன சொல்றாருன்னா, அங்கே உள்ள தெய்வங்கள் சக்தியற்றவை என்றோ ஏற்கனவே சக்தியை இழந்துவிட்டவை என்றோ எவரும் நினைப்பது இல்லை. அந்த தெய்வங்களை வணங்குவதால் நல்ல பலன் கிடைப்பதாகவே நம்பப்படுகிறது. எனவே பார்த்தசாரதி ஐயங்கார் தன் வாக்குமூலத்தில் சொல்லி இருப்பவை உண்மை அல்ல என்பது தெளிவாகும் அப்படின்னு முடிக்கிறார். அதிகமா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு பார்த்தசாரதி ஐயங்கார். கோர்ட்லயே வந்து சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்திலே வந்து சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டே இப்போ இதை வந்து ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. இப்போ இருக்கிற HRNCA இந்த புக்கை வந்து ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. ஆனா இந்த நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆகமம் வந்து எங்கேயுமே உருப்படியா பின்பற்றப்படவில்லை. அது முறையான வழியும் இல்லை. அதுக்கு நிறைய மீறல்கள் இருக்கு. அதுக்கு சரித்திரபூர்வமான சான்றுகள் இருக்கு. தீபத்தை பத்தி நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த தீபத்தோட ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு எப்பயுமே ஒரு புராணத்தோட ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு எப்பயுமே முடிக்கிறது தான் நம்ம பழமை வழக்கம் இருக்கு. ஆனா அயோத்திதாச பண்டிதரோட ஒரு நூல்ல வந்து என்ன குறிப்பு வருதுன்னா, இந்த தீபத்தோட துவக்கம் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து பௌத்தர்களோட ஒரு ஒரு தொடக்கமா இருக்கு அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் பதிவு பண்றாருங்க. அந்த திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தோட பேரை சொல்லி அங்கதான் பௌத்த மடம் இருந்தது. அந்த மடத்தோட அங்க இருக்கக்கூடிய துறவிகள் வந்து தீபத்தை வந்து முதல்ல ஏத்துறாங்க. அங்க இருந்து தொடங்குனது தான் பின்னாடி வந்து அந்த திருவண்ணாமலையை வந்து மையமா வச்சு சைவர்களும் அதாவது சிவனை வழிபடுறவங்க தங்களோட இதா ஆக்கிக்கிட்டாங்கங்கிற ஒரு குறிப்பு வந்து அயோத்திதாச பண்டிதரோட நூல்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னா, இது யாரோட பாரம்பரியம், யார் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து சைவர்களா, வைணவர்களா, அல்லது பௌத்தமா, அல்லது சமணமா அப்படிங்கிறத விட அதுக்கெல்லாம் குறிப்புகள் இருக்கு. இப்போ நீங்க சமணத்தை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு.
ஈவன் இப்ப கூட அந்த தூண் வந்து சொல்றாங்க இல்லையா, இப்ப சர்ச்சைக்குள்ளா இருக்கக்கூடிய தூண் வந்து, அது வந்து சமணர்கள் வந்து ஆமா அந்த இடத்துல வந்து தீபம் ஏத்தியிருக்காங்க, சின்ன அளவுல அப்படின்னு. பட் அத மறுக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன மாரி மறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சமணர்கள் வந்து அங்க வந்து தீபம் ஏத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா சமணர்கள் வந்து அ அந்த இடத்துல வந்து தீபம் ஏத்துனா நெறைய பூச்சி எல்லாம் விழுந்து அதுல செத்து போயிரும். ஆமா சரியா? அப்போ அஹிம்சைய ஃபாலோ பண்ணவங்க வந்து அத பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு 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 வாதம் இருக்கு. ஆனா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிவசிந்தாமணியில இது குறிப்பு இருக்கு. அதுதான் குன்றுல கேள்வி. விளக்கு ஏத்துனதுக்கான குறிப்பு இருக்கு. அதுதான் சரியா? ஸோ அத நம்ம அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா, அப்படின்னா அவங்க வீட்டிலேயே எரிக்கிறதுக்கு அவங்க பயப்படணும். எந்த ஒரு சமையல் பண்றதுக்கு பயப்படணும். ஏதாவது ஒரு பூச்சி விழுந்தாலும் ஆமா வீட்டுக்குள்ள எந்த பூச்சி வராமல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி அந்த ஆர்கியூ பண்ண முடியாது. அதனால வந்து பழங்காலத்துல வந்து பௌத்தர்களுக்கும் இந்த வழக்கம் இருந்திருக்கு. ஆ சமணர்களுக்கும் இந்த பழக்கம் இருந்திருக்கு. விளக்கு ஏத்துறது வந்து பொதுவான இடத்துலயோ அல்லது வீட்லயோ. அ அதான் தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை வந்து சமணர்ட்ட தானே வந்து நம்ம சொல்றோம். ஆமா தீபத்த ஏத்துறது. சரியா? ஸோ அதனால எல்லாருக்குமே உரிமை கொண்டாடுறதுக்கு அதுல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஓகே ஓகே சரிங்களா? ஸோ அத விட முக்கியம் என்னன்னா, நம்ம பார்த்த மாரி இவங்களுக்கு வந்து காலங்காலமா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க சேர்ந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்லிணக்கத்த அடையாளத்த இருப்பேன்றது வந்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. நம்மளுக்கு இந்த முக்கியமா மாதிரி வந்து இருக்குங்கிறதுனால அது டிஃபரன்ஸஸ பார்க்கறத விட என்னென்ன யூனிட்டி என்ன இருக்கு, அப்படி சேர்ந்து கரெக்ட். பண்றது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறது தான் நல்லது சொல்லி. அதுதான் ஓகே, முக்கியம் நான் நினைக்கிறேங்க. ஓகே, சரிங்களா? ஓகே. ஸோ கலந்துக்கிட்டு உங்க இந்த கருத்து தகவல்கள்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். நன்றிங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே. தேங்க்ஸ்.